நல்ல உப்பு, புளி, காரம் சேர்த்து நச்சுன்னு ஒரு மீன் குழம்பு ட்ரை பண்ணலாமா? ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 தக்காளி பொடிசாக சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், பட்டை, சோம்பு பொரிய விடுங்க. பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினோடனே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காவை தண்ணியில் கரைச்சி புளித்தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்ப கொதிக்க விடுங்க. குழம்பு ஒரு கொதி வந்தோடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் உள்ளே போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே குழம்பு நல்லா பபுள்ஸ் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ தட்டில் நல்லா சுட சுட சாதத்தை போட்டு இந்த மீன் குழம்பை ஊற்றி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் மீன் குழம்பு ஃபேன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.